ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் ஒரு வீடியோ போட்டாங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது கீழே போய்ட்டு ஃபஸ்ட்டு வியூ, செகண்ட் வியூ, ஃபஸ்ட் லைக், செகண்ட் லைக் அப்படின்னு சொல்லி போடுவீங்கள. அதனால ஒரு என்ன யூஸு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா நீங்களும் கூட டக்குன்னு எல்லாருமே கமெண்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு பர்பஸோட ஒரு பெனிஃபிட் என்னென்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க கிரியேட்டர்கள். ஸோ நிறைய கிரியேட்டர்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு ஃபஸ்ட் லைக் ப்ரோ, செகண்ட் லைக்கு, இல்லைனா ஃபஸ்ட் வியூ, ஃபஸ்ட் லைக், ஃபஸ்ட் கமெண்ட், இல்லைனா செகண்ட் வியூ, ஃபஸ்ட் லைக், ஃபஸ்ட் கமெண்ட், அந்த மாதிரிலாம் போடுவீங்க இல்லையா. அந்த ஒரு விஷயம்னால என்ன ஒரு யூஸ்ன்னு தெரியுமா? இப்போ என்னோட சேனலில் என்னோட வீடியோஸ் நியூவாக ஒருத்தர் பார்க்க வர்றாரு அப்படின்னா அவர் பர்டிகுலராக என்னோட வீடியோஸ்க்கு கமெண்ட் கொடுக்கும்போது ஆக்சுவலாக அவங்க கமெண்ட்ஸ்லாம் இப்போ ரீட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணும்போது உங்களோட ரெகுலராக நீங்கள் இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சேனலை அவங்க நோட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இது யாரா இது தினமும் ஃபஸ்ட் லைக்கு, செகண்ட் லைக் அப்படி சொல்லியிருக்காங்களே, இந்த சேனலில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ உங்களோட சேனலையும் விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறதுனால ஒரு என்ன ஒரு யூஸ் அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். போய் பார்க்கல அப்படின்னா நான் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது அது உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கமெண்ட் மாதிரி. நீங்கள் வீடியோ போடாமலே ஆடியன்ஸை உங்களோட சேனலுக்கு நீங்கள் வர வைக்கிற மாதிரி. அதை நீங்கள் ஸ்பேமிங் பண்ணக்கூடாது. என்னோட சேனலுக்கு வாங்க, நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மீன் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் என்ன மீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நார்மலான ஒரு கமெண்ட்ஸை, பெஸ்ட்டான ஒரு கமெண்ட்ஸை மட்டும் கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்களோட வீடியோஸ் பார்க்குறவங்க யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரீட் பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கமெண்ட் அதெல்லாம் வாட்ச் பார்த்ததுக்கப்புறமா ஏதோ ஒரு அட்ராக்டிவான ஒரு கமெண்ட் இருந்தது அப்படின்னா இது யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி உங்களோட சேனலையும் லோகோவை கிளிக் பண்ணாலே ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஓகேங்களா? அது வந்ததுக்கப்புறமா இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் போகிறாங்கன்னு பார்த்து உங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல கமெண்ட்டுகளே கொடுங்க. அது மாதிரி நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். என்னோட சேனலுக்கு வாங்க, என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஸ்பேமிங்கில் போயிடும். இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு சேனலில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. அவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட சேனல் ஸ்பேமிங் சேனல் மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் அந்த ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க. ஃபஸ்ட் லைக்கு, ஃபஸ்ட் வியூ, செகண்ட் லைக், செகண்ட் இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுல ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதை பற்றியுமே ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கிரியேட்டருக்குமே ஒரு பெரிய ஒரு மோட்டிவாக இருக்கும் நீங்கள் கொடுக்கறதுனால. அந்த மாதிரி கொடுக்கும்போது வீடியோ போடுறவருக்கும் ரொம்பவே ஒரு மோட்டிவாக இருக்கும். சரி, ஓகே, நம்மளோட வீடியோஸ் அவ்வளோ ஆர்வமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கிரியேட்டருக்குமே அடுத்தடுத்து அவங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும். ஸோ அந்த ஒரு கமெண்ட்டை கொடுக்கறனால தப்பே கிடையாது. ஸோ ஆனால் அதே ஒரு ஸ்பேமிங்காக மாற்றிடாமல் ஒரு பெஸ்ட்டான ஒரு கமெண்ட்டுகளே மட்டும் கொடுங்க. கண்டிப்பாக இது மூலமாக உங்களோட சேனலையும் நீங்கள் க்ரோ பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு வீடியோக்கெலாம் போகிறீங்களா கண்டிப்பாக ஒரு கமெண்ட்டை கொடுங்க. ஒரு பெஸ்ட்டான ஒரு கமெண்ட் கொடுங்க. அப்போ தான் உங்களோட சேனல் ஈஸியாக க்ரோ ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒருவேளை அவங்க உங்களோட கமெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பின் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பின் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் உங்களோட பின் கமெண்ட்டை பார்த்தாங்க அப்படின்னா இவங்க யார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லோகோவை கிளிக் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்களோட ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்படி வரும்போது உங்களோட சேனலை விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அவங்களும் உங்களோட சேனலை நியூ ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேனலை போய் பார்க்குறீங்க, இல்லைனா ஒரு வீடியோஸ் போய் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தரமான ஒரு கமெண்ட்டை கொடுத்துருவீங்க. அவங்கள பற்றி ஒரு என்கரேஜிங்காக ஒரு கமெண்ட் கொடுங்க. கண்டிப்பாக அவங்க பின் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லாமலே அவங்க பின் பண்ணி வைப்பாங்க. பின் பண்ணி வைக்கிறது மூலமாக அடுத்தடுத்து அவங்க ஆடியன்ஸ் வரும்போது உங்களோட சேனலை பார்க்குறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதாங்க இந்த ஃபஸ்ட்டு வியூ, செகண்ட் வியூ, இல்லைனா ஒரு பெஸ்ட்டான கமெண்டு, இல்லைனா பின் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட சேனலு. ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இப்போ எந்த ஒரு வீடியோ பார்த்தாலுமே
கமெண்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டான ஒரு கமெண்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட சேனல் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு க்ரோ ஆகும். ஓகே, இந்த வீடியோ கீழே வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் கமெண்ட் செகண்ட் கமெண்ட் சொல்ல போகிறீங்கன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இனி என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நிறைய வீடியோ வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் அடுத்தடுத்து வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, ஃப்ரீ ப்ரொமோட்காக நான் வீடியோ வந்துட்டு சென்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நாளைக்கு வந்துட்டு சாட்டர்டே, மறக்காமல் வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அனுப்பிச்சி வச்சுருங்க. நான் வந்து நாளைக்கு எடிட் பண்ணிவிட்டு சண்டே வந்து நான் வீடியோ போட்டுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்குறேன். தேங்க்யூ.